ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள், என்ன கிழமை, கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் வாங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்ட் மாதத்துடைய 23ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 7ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே வரலட்சுமி நோன்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாத வெள்ளிக்கிழமையில தான் வரும். மேக்சிமம் ஆவணி மாத வெள்ளிக்கிழமை தான் வரும். இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியுடைய கடைசி வெள்ளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வரலட்சுமி நோன்பு வந்துருச்சு. வரலட்சுமி நோன்பு மிஸ் பண்ணவங்க இந்த 2024 ஆவணியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செய்யலாம். வியாழக்கிழமை அம்மனை அழைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்தாலும் சரி, இல்லை நாளை நாள் வெள்ளிக்கிழமை அம்மனை அழைத்து பூஜை செய்தாலும் சரி. வரலட்சுமி நோன்பு இந்த வருடம் மிஸ் பண்ணவங்க இந்த வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரலட்சுமி நோன்பு தாராளமாக செய்யலாம். அப்படி செய்யும்போது அன்னையோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ வரலட்சுமி நோன்பு மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த ஆவணியுடைய முதல் வெள்ளி வரலட்சுமி நோன்பாக கொண்டாடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் முதல்ல நாளை நாளுடைய சிறப்பை ஷேர் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணதை ஏற்ப நாளை நாள் நீங்கள் வரலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க செய்து பயன்பெறுங்க. நாளை நாளுடைய சிறப்பு இதுதான். நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி இப்படி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாருக்கு பார்க்க போகிறோன்னா, ஆஸ் யூஷுவல் தனுசு ராசிக்காரங்களுக்கு தான். தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க எப்பயும் போல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசிக்கான பலனை நோட் பண்ணி அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலன் என்னன்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரத்துக்கூடிய நிகழ்வு நடைபெறும். நாளை நாள் உறவினர்கள் வருகை இருந்தால் அதை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டாம். நாளை நாள் நல்லா ஹாப்பியாக இருங்க. ஏன்னா உறவினருடைய வருகையினால் உங்களை அறியாமையே உங்களுடைய குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். நாளை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லலாம். நாளை நாள் உங்களுக்கு தெய்வத்துடைய அனுக்கிரகமும் கூட கிரகத்துடைய அனுக்கிரகமும் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால தான் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்கிறேன். அதுவும் உறவினர்கள் வகையில். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உறவினர்கள் எந்த மாதிரியெல்லாம் எதிரியாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாளை நாள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. அப்புறம் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபமானது அதிகரிக்கும். அதனால் வியாபாரத்தில் புதிய யுக்திகள் நாளை நாள் கையாளுறதா இருந்தால் கையாளலாம். அப்புறம் வியாபாரத்தில் நாளை நாள் புதுசாக நீங்கள் நாளை நாள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நாளை நாள் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம். அப்புறம் நிதி ரீதியான நெருக்கடிகள் உங்களுக்கு பெருமளவு நீங்கும். நிதி ரீதியாக எந்த ஒரு நெருக்கடியும் நாளை நாள் ஏற்படாது. உங்களுக்கு நாளை நாள் நிதி ரீதியாக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அப்புறம் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆதரவு கிடைக்கிறதுனால நாளை நாள் உங்களுடைய எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜெயமாகும். ஸோ நாளை நாள் உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குங்க. அப்புறம் சூழ்நிலைக்கேற்ப உங்களுடைய இதை நீங்கள் செயல்படுத்தணும். அதாவது சூழ்நிலைக்கேற்ப உங்களுடைய கருத்துக்களை நாளை நாள் முன்வைக்கணும். அப்படி வைக்கும்போது இன்னும் உங்களுக்கு நாளை நாள் சாதகமான பலன் கிடைக்கும். அப்புறம் கால்நடை தொடர்பான பணிகளில் விவேகத்தோடு செயல்படணும், இல்லைனா நாளை நாள் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சமூக பணிகளில் கூட பலதரப்பட்ட அனுபவம் ஏற்படும். அதுலேயும் நாளை நாள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த 2 விஷயத்தில் நாளை நாள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நாளை நாளே பார்த்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு புகழ் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 4, அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளமஞ்சள். உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாள். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஆதரவான நாள்.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் கிடைக்கக்கூடிய, அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு நாள். ஸோ இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆவணியுடைய முதல் வெள்ளி இப்படி தான் இருக்கும் என்று பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்காரங்களுக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மீத இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான பலனை தெரிஞ்சு உங்கள் ராசிக்கு ஏற்ப நாளை நாள் நடந்துக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. கால்நடை பணிகளில் கவனம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து செல்லும். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை மேம்படும். விவசாய பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈர்ப்பு அதிகரிக்கும். கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். பொறுமை வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் ரிஷபராசி. புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழும். சகோதர சகோதரியோட ஒற்றுமை அதிகரிக்கும். மனதில் சேமிப்பு தொடர்பான சிந்தனை ஏற்படும். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் மேம்படும். மறைமுக தடைகளை வெற்றி கொள்ளணும். நுண்கலை சார்ந்த விஷயங்கள ஆர்வம் உண்டாகும். நண்பர்களோட அனுசரித்து செல்லும். நாளை நாள் ஆர்வம் இருந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு மிதுன ராசி. வியாபாரத்தில் மந்தநிலை ஏற்பட்டாலும் கூட்டாளிகளுடைய ஆதரவு ஒத்துழைப்பு மகிழ்ச்சி தரும். இறை வழிபாட்டில் மன ஈடுபடும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் ஏற்றிறக்கமான சூழல் ஏற்படும். விவசாய பணிகளில் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும். உங்களுக்கு நாளை நாள் வரவு நிறைந்த நாள். நெக்ஸ்ட்டு கடகராசி. உத்தியோக பணிகளில் மறைமுக தடைகளை வெற்றி கொள்வீங்க. இறை வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வரணும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறியணும். உயர்கல்வியில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். உடனிருப்பவர்களுடைய ஒத்துழைப்பால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும். போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். நெக்ஸ்ட் சிம்மராசி. குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லும். நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படணும். ஆரோக்கியத்தில் ஏற்றிறக்கமான சூழல் உண்டாகும். வர்த்தக பணிகளை முதலீடுகளை குறைத்து கொள்ளும். செயல்பாடுகளை ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும். அரசு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். விவேக வேண்டிய நாளுங்க. நெக்ஸ்ட் கன்னிராசி. புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்திங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. நிர்வாகத்துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். கலை சார்ந்த செயல்பாடுகளை ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு மூலம் திறமை வெளிப்படும். வாக்குவன்மை மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். உலோக தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் துலா ராசி. மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்கள் வெற்றி தரும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்பு மூலம் மாற்றம் ஏற்படும். மனதில் ஆராய்ச்சி சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும். வியாபார நிமித்தமான கடனுதவி கிடைக்கும். அமைதி நிறைந்த ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் விருச்சிக ராசி. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகள் சாதகமாக செயல்படுவாங்க. கலைத்துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும். கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும். நெருக்கமானவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கணும். மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பம் விலகும். நாளை நாள் அனுகூலம் இருந்த நாளுங்க. நெக்ஸ்ட் மகர ராசி. உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையும். உடன் பணிபுரிவுகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வீட்டுடைய தேவைகளை இருந்து நிறைவேற்றி வைக்கணும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வழக்கு விஷயங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். கீர்த்தி நிறைந்த ஒரு நாளுங்க. நெக்ஸ்ட் கும்பராசி. தானிய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அடிப்படை கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். முயற்சிகளில் இருந்து வந்த தாமதம் படிப்படியாக குறையும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளும். புதிய நபர்களுடைய அறிமுகம் மூலம் மாற்றம் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். உயர்வு நிறைந்த நாளுங்க. நெக்ஸ்ட்டு மீன ராசி. உறவினர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். கால்நடை விஷயங்களை தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். தற்பெருமை பேச்சுக்களை குறைத்து கொள்ளும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும். சிந்தனை போக்கில் குழப்பம் ஏற்படும். மற்றவர்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும். சந்தை நிலவரங்கள் அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளணும். நாளை நாள் உங்களுக்கு ஜெயம் இருந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனில் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளைய ஆவணி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.